தாமதமாக வந்தவர்களுக்கும் இணைத்தை வருவதற்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக நீங்கள் அனைவருக்கும் மாறட்டும். இந்த அமர்வு சற்று ஒரு முன்னுரையாகவே அமைகிறது. திருத்தந்தை அறிவித்திருக்கின்ற ஆயர்கள் மாமன்றம் 2023 இதற்கான 3 அந்த துணை கருவிகளது நூல்கள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். ஒன்று, வாய்ப்பு இருக்கிறவர்கள் இணைந்து சென்றால் அந்த ப்ரிப்பரேட்டரி டாக்குமெண்ட் தயாரிப்பு 7 ஆவணம் அதை பார்க்கலாம். அல்லது ஹேண்ட்புக் கையேடு என்பது அடுத்ததாக வெளியிடப்பட்டது ரோமையினால் 3 நம்முடைய மறை மாவட்டத்தின் இந்த ஒரு சிறிய கையேடையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். தேவை என்றால் இணையத்தில் சென்று நீங்கள் BA Vatican BA அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஆயர் மாமன்றத்தை பற்றி எல்லாமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்று நடக்கிறதையும் கூட பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை பெற்றுக் கொண்டே இருக்கிறார். SYNOD.BA. எனவே அதை நீங்கள் வாய்ப்புள்ளவர்கள் சென்று பார்க்கலாம். முதல்ல இந்த மாவட்டத்தினுடைய பின்னணியை நான் சொல்லி போகலான்னு நினைச்சேன். பின்னணி என்ன? 2015 நம்முடைய திருத்தந்தை அக்டோபர்ல 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு அல்லது அந்த காலச்சூழலை நிறைவுக்கு முன்பாக சொல்ல போனால் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் ஆயர்கள் மாமன்றம் என்கின்ற முதல் காரியத்தை உருவாக்கியதை அதனுடைய 50வது ஆண்டை நினைவு கூர்ந்து கொண்டாடப்பட்ட நாள் 2015. ஏனென்றால் 1965 செப்டம்பர் 15 அன்று முதல் ஆயர் மாமன்றத்திற்கான அழைப்பு விடுத்தது புனித 6ஆம் பவுல். அதான் தொடக்கம். ஆயர்கள் மாமன்றம் என்பது தொடக்கம். சரியா? அதனுடைய பின்னணி நான் இன்னும் பின்னால வந்துட்டு இருப்பேன். ஆனால் சொல்லும் பொழுது நம்முடைய இந்த திருத்தந்தை ஏன் எப்பொழுது இந்த ஆயர்கள் மாமன்றத்தை பற்றி மீண்டும் பேச வந்தார் என்கிறதுக்காக 1965 செப்டம்பர் 15 அன்னை மரியாளுடைய துயரங்கள் அந்த நாளின் பொழுது அவர் வெளியிட்ட அப்போஸ்தலிக்கா சொலிசித்துதோ என்கின்ற ஒரு சிறிய ஆவணத்தின் வழியாக 6ஆம் பவுல் ஆயர்கள் மாமன்றம் என்கின்ற ஒன்றை நிறுவினார் என்று சொல்லலாம். அத்தலைப்பு இதுதான். அப்போஸ்தலிக்கா என்கிறது சொலிசித்துதோட தோழமை, அது இணைந்து வருதல், ஒரேஜியாலிட்டி எல்லாமே நம்ம சொல்லலாம். இதுதான் ஆயர்கள் மாமன்றம் என்ற தொடக்க புள்ளியாக அமைகிறது. இந்த எழுத்துதான் இந்த ஆண்டு 65 செப்டம்பர் 15. எனவே அதை மனதில் வைத்து இந்த திருத்தந்தை 2015 ஆண்டு 50வது வருடம் பொன்விழா அதை நினைவு கூர்ந்து அக்டோபர் மாதத்துல அவர் ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்னா, திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே இந்த திரு அவை மற்றும் சமூக மாற்றத்தில் முழுமையாக ஈடுபட வேண்டும். இதுதான் சொன்னார். திரு அவை மட்டுமல்ல, மாறாக சமூக மாற்றத்திலும் ஈடுபட வேண்டும். யார்? All those who are baptized, திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் ஈடுபட வேண்டும் என்று சொன்னார். ஏன் அப்படின்னு அடுத்து சொன்னார். ஏனென்றால் இது இக்காலத்தின் முக்கிய தேவை. அதுதான். அப்ப நம்ம எங்க பார்த்தாலும் இதுதான் காலத்தினுடைய தேவை. இது நிர்பந்தம், இது அறிகுறி, இது இந்த காலம் இதற்கு அழைக்கிறது. எதற்கு? திரு அவையில் முழுமையாக எல்லாரும் ஈடுபடணும், அதே போல சமூக மாற்றத்திற்கு ஈடுபட வேண்டும் என்பதா? சரிதானே? எனவேதான் இந்த 10 கேள்விகள் வரும்பொழுது அது எதோட பொருளாது? திரு அவைக்குள்ள மட்டும் நிற்காது. நம் மொத்த பிற சபை குழுக்களோடு, பிற சமயத்தாரோடு, சமயம் கடந்தவர்களோடு, இதுதான் வத்திக்கான் சங்கத்தினுடைய சிந்தனை. அது எல்லா ஆவணங்களையும் நீங்க வாசித்திருந்தீங்கன்னா தெரியும். ஒரு திரு அவை தனக்குள்ளே மட்டும் புதைந்து விடுகின்ற ஒன்று அல்ல, மாறாத உடன் வாழ்கின்ற எல்லா மாண்ட குழுக்களோடு, அது கடவுளை நம்பாதவர்களோடு உறவை உரையாடலை ஏற்படுத்தணும். இதுதான் திரு அவையுடைய விருப்பம். அது 2ஆம் வத்திக்கான் சங்கம். எனவே அதை மனதில் கொண்டு திருத்தந்தை இந்த நாளில் அழைப்பு விடுத்தார்.
அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த preparatory document வாதிமைக்கும் இதில் திருப்பி அழுத்தமா சொல்றாங்க. இணைந்து பயணிக்கும் திரு அவையாகின்ற ஒரு முறைதான் இந்த 3ஆம் 1000 ஆண்டில் கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்கிறார். புரியுதா? கடவுளுடைய எதிர்பார்ப்பு இன்று என்ன? என்ன சொல்லுவோம்? தேர்ட் மில்லேனியம் 3000 ஆண்டா அப்படின்னு சொல்லுவோம். 2021 ஆயிட்டோம். ரைட்? எல்லாரும் நான் கண்டிப்பா ஜோக் சொல்ல மாட்டேன், என்ன முடியாது. ஆமா இல்லையா? இந்த 3000வது ஆண்டிலேயே அவருக்கு சொல்ற கடவுளுடைய எதிர்பார்ப்பு எது என்றால் நாம் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக மாறுவார். எனவேதான் அந்த தலைப்பை அவர் கொடுத்திருக்கோம், இணைந்து பயணிக்கும் திரு அவையா. இதுதான் ஒரே வழி, வேறு வழி இந்த திரு அவைக்கு இல்லை என்று சொல்கிறார். முன்பை மாதிரி வாங்க இங்கு மட்டும்தான் மீட்பு இருக்கிறது என்று சொல்லி கண்களையே மூடிக்கொண்டு இருக்கிறது அல்ல இல்லையா? வெளியேறுகின்ற திரு அவை. தந்தை வந்த உடனே மாதிரி பெருமை நினைக்கிறேன் 2013 அவர் வந்த உடனே கிறிஸ்துமஸுக்கு தந்த எவாஞ்சலின் கவுனி அந்த புத்தகத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்றது, இது வெளியேறும் திரு அவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மிஷனரி டிசைபிள்ஸ் சொகுசான ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிற திரு அவை இனிமேல் தேவையில்லை, அர்த்தமற்றது. அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். எனவே இணைந்து பயணிக்கும் திரு அவையாகும் முறைதான், அது ஒரே முறைதான் இந்த 3000வது ஆண்டிலே கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்று அவர் இந்த அக்டோபர் மாதத்தில் 2015ஆம் ஆண்டிலே திருத்தந்தை ஆயர் மன்றத்தை தொடங்கியதிலிருந்து அதை கொண்டாடுவது சொன்னார். அதன் பின்னே இதை பற்றி அவர் தயாரிச்சிருப்பார் நினைக்கிறேன், உள்ளத்தில் உடன்பிருப்பார் நினைக்கிறேன், தன்னுடைய நெருங்கிய அந்த குழாவில் பேசியிருப்பார் நினைக்கிறேன். இந்த ஆண்டிலே ஏப்ரல் 2021 அவர் இந்த ஆயுள் மாமன்றம் 2023 பற்றிய செய்தியை வெளியிட்டார், அறிவிப்பை வெளியிட்டார் ஏப்ரலில். அது 2023 நடைபெறும், எனவே அதுவரை காத்திருப்போம் என்று சொன்னார். எனவே உலகத்தில் உள்ள ஆயர்கள் வந்து சேருங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மகராணிகள் வந்து சேருங்க என்று சொன்னார். மாறாக அதற்கு தயாரிப்பு என்பது என்ன சொன்னா 2021 அக்டோபரிலேயே நாம் தொடங்குகிறோம் என்று சொன்னார். இதில் பங்கேற்பது முன்பை போல வெறுமனை ஆயர்கள் மட்டுமல்ல. முன்னால் என்ன நடக்கும்னா, ஆயர்கள் மாமன்றம் என்றால் ஒவ்வொரு பேரவையிலிருந்தும் ஆயர்கள் பேரவையிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் வருவார்கள். சொல்லப்போன ஏறத்தாழ ஆயர்களும் இன்னும் பலர் கிடைத்து 200 பேர், அவ்வளவுதான். இதுதான் பொதுவான முறை. 200 மனதில் வைத்துக்கலாம். 200 ஆயர்கள் இணைந்து வந்து ஆயர்கள் மாமன்றம் நடைபெறும். இவர் தனியானவர்கள் அல்ல, அர்த்தமே அதுதான். இந்த ஆயர்களுக்கு யார் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும், இறை மக்கள் எல்லாம் கொடுக்கணும். அவர் அதை பகராளியாக ஒரு பிரதிநிதியாக அங்கு இருக்கிறார் என்கிறதான் உண்மைய பொருள். திருத்தந்தை இதனை சற்று அல்லது ஒரேடியாக வேரோட்டமாக மாற்றி அமைக்கிறார். ஆயிரம் வருவார்கள், ஆனால் அதற்கு முன்பே என்ன செய்யணும்? திரு அவையின் கடைநிலையில் இருக்கிற ஆள் வரைக்கும் இந்த செய்தி போகணும். சரிதானா? எனவே எல்லாருமே இந்த ஒரு மாவட்ட நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். அவர்கள் மனத்திலிருந்து என்ன செய்யணும்? செவிமடுக்க வேண்டும். அவர்கள் துணிச்சலோடு, உங்களுக்கு பிறகு துணிச்சலோடு உரையாட வேண்டும், குரலை எழுப்பி சொல்ல வேண்டும். அது சமூகத்தின் எந்நிலையில் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் சமமானவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் சொல்ல வேண்டும். பிறகு தெளிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், முடிவெட்டப்பட வேண்டும். இது அவர் விரும்பினார். சரிதானா? எனவே இந்த 2 ஆண்டுகள் அது பிறகு வரலாம், வெவ்வேறு கட்டங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அது தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த அக்டோபர் 2021 ஒவ்வொரு தளத்திரு அவையிலும் இந்த மாவட்டத்தில் நிகழ்வுகள் தொடங்கி அக்டோபர் 2023ஆம் ஆண்டு நிறைவு பெறும் என்று அவர் அறிவித்தார். இதுதான் தொடக்கம். சரிதானா? இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமல் இல்லை, சந்தேகம் இல்லையே. அப்ப 50வது ஆண்டு நிறைவு மாமன்றம் தொடங்கப்பட்டது. அதில் எழுந்த ஒரு திருத்தந்தையுடைய விருப்பம், இக்காலத்தின் தேவை
என்பதை கண்டுணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்கிறார். இது தொடர்ச்சியாக இருக்கிறதுனால ஒரு விளக்கத்துக்கு போய் தான் ஆகணும். மாமன்றம் என்கின்ற அந்த சொல்லாடல் சொற்பொருள் விளக்கம் நம்முடைய போராட்டம் முறையில் இல்லாமல் போவார். சொற்பொருள் விளக்கம் தெரிஞ்சாகணும். எனவே ஒரு வரிகள் மட்டும் சொல்லி போயிடாது. இதில் நேரம் அதிகம் இருக்கக்கூடாது. சினதோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சினட் ஆங்கிலத்தில் அப்படி எடுத்துட்டாலும் செய்யலாம். மற்றபடி அவங்க போடுறாங்க சினதோஸ் அப்படின்னு போடுவாங்க. சினட் SONOD சினட் மாமன்றம் என்கிறது நம்ம தமிழ். சென் SYN சினட்ல முதல் 3 அந்த எழுத்துக்கள் என்பது டுகெதர் இணைந்து. இதுதான் அதனுடைய பொருள். இணைந்து சிங்க்ரனைசிங் சிந்தசிஸ் SYN அது புரிஞ்சுக்க சரிதான். ஏன்னா இணைந்து வருவதுதான். இரண்டாவது வார்த்தை அதுல இருக்கிறது. இது வந்து ப்ரீஃபிக்ஸ் ஆகுது, அது சஃபிக்ஸ் ஆகுது. ஹோதோஸ் HODOS சினதோஸ் HODOS அந்த O H வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகாது. ஓதோஸ் H வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகாது ஸ்பானிஷ்ல. ஓகே சிஸ்டர்ல இருக்கிறாங்க ஸ்பானிஷ் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? H ப்ரொனவுன்ஸ் ஆகாது. நீங்க தானே சேரிட்டி சிஸ்டர்ஸ். ஓகே அதனுடைய பொருள் என்ன என்றால் பாதை என்று சொல்லலாம், அல்லது பயணம் என்று சொல்லலாம். வினை சொல்லலாம், பயணிப்பது என்று சொல்லலாம் இல்லையா? நவுனா எடுத்துட்டீங்கன்னா பெயர் சொல்ல எடுத்தா பாதை அல்லது பயணம் என்று மொழிபெயர்க்கலாம். அதனுடைய வினை சொல்லாக எடுத்தால் பயணிப்பது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். எனவே இணைந்து பயணிப்பது, இணைந்த பயணம், இணைந்த பாதை எப்படினாலும் எடுத்துக்க தனித்து அல்ல. அதுதான் முதன்மை. இந்த பாதை இருக்கும், பயணம் இருக்கிறது இருக்கும். ஆனால் அது என்ன செய்யணும்? We travel together, journey together. இதுதான் we do together. அப்ப இணைந்தது என்கிறதுதான் இந்த சினட் என்கிற அந்த ஒரு சொல் பொருள் விளக்கமாக நாம் கொள்ள முடியும். அப்ப இந்த பாதை என்பது யாரை குறிக்கிறது என்கிற கேள்வி எழலாம். பயணிப்பது பாதை என்கிற வார்த்தையை யாரை, எதை என்கிறவரை யாரை யாரை இயேசுவை மட்டும். ஏனென்றால் தொடக்க காலத்தில் அவை நீங்க பார்த்தீங்கன்னா திருத்தூதர் பணிகள் பார்த்தீங்கன்னா 9:2 எடுத்துக்காட்டாக என்னன்னா இது இயேசுவை பின் செல்கிறவர்கள் அவர் சொல்றது அந்த பாதையில் பயணிப்பவர்களாகவே அவர் லூக்கா குறிப்பிட்டுட்டே இருப்பார். திருத்தூதர் பணிகள் என்ன இயேசுவை பாதை யாராவது சொல்ல முடியுமா? எப்படி இயேசு அதை சொல்கிறார்? யோவான் 14:6 குட். ஒரு கையிட்டு கொடுப்போமே. இவ்வளவு கஷ்டமாக சொல்லிருக்கிறீங்களா? 14:6 சரிதான். அவர் அந்த இறுதி உரை அந்த பிரியாவிடை போது அவர் சொல்லுகிறார். யாரு? இயேசு சொல்லுகிறார். யார்கிட்ட சீடர் யார் அந்த கேள்வி கேட்டது. ஆண்டவரை நீர் செல்லும் இடமே எங்களுக்கு தெரியாது, அதற்கான வழி எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போறோம் சொல்றீங்க. யாரு? தோமா. சந்தேகப்பட தோமா தான் அதுலயும் கேட்டார். அப்போதான் அந்த இயேசுடைய நானே எது வழி வாழ்வு சரிதானா? எனவே இதுதான் பிற்காலத்தில் சீடர்கள் இயேசுவை பின் செல்கிற சீடர்களுக்கும் பெயராகிவிட்டது என்று சொன்னார். பாதையில் செல்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள். இது திருத்தூதர் பணிகள் மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கும். அவர் சிறிய எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். 9:2 19:9 பார்க்கலாம், 23 பார்க்கலாம், திருத்தூதர் பணிகள் 22:4 பார்க்கலாம், 24:14 22 எடுத்துக்காட்டலாம். நிறைய இடத்துல இந்த பாதை என்ன சொல்லாடல் லூக்கா பயன்படுத்துவதை இயேசுவை பின் செல்கிற கிறிஸ்தவர்கள் அல்லது சீடர்களை குறிக்கும். எனவே இந்த ஹோலோஸ் என்கின்றது இந்த பாதையை, இயேசு என்கிற பாதையை பயணிக்கின்றவர்கள். அது தனியாக அல்ல, நான் சொல்லிட்டு இருந்தேன், இணைந்து பயணிக்கின்றவர்களை குறிக்கிறது. இது சினட் என்று சொல்றார். சினடாலிட்டி என்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். இணைந்து பயணிப்பது சினடாலிட்டி, சினடல். அது பிற்காலத்துக்கு பின்னாலே வருமே. இருந்தாலும் இது என்னன்னா என்ன இதை குறிக்கிறதுனா, முதலில் உள்ளது பயணிப்பது, அது பாதையை குறித்தால் இது ஒரு ஸ்டைல், பாணியை குறிக்கிறது. பாணி அல்லது வாழ்க்கை முறை என்று சொல்லலாம். ஸ்டைல் ஆர் லைஃப் ஸ்டைல் என்று சொல்லலாம். பாணி என்ன சொல்லுங்க. இந்த காலத்துல ஒரு பசங்க எப்படி ஒன்று நடிச்சிருக்கிறான்,
கேட்ட இந்த காலத்து ஃபாதர் என்ன உங்களுக்கு புரிய மாட்டது, இக்காலத்தினுடைய ஸ்டைலை பாக்ஸ் கட்டிங் தானே, வேற என்ன கட்டிங்னு தெரியல. ஒரு சில காலம் அது இது செயல்பட்டு நீண்டு முறையெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. ஒருவேளை உத்தேசிட்டு பழங்காலத்துல சிந்திக்கிறோம், அவங்க இருந்த இப்படி முடி விட்டு அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நோடி மாடர்ன் ஸ்டைல் நிறைய வந்துருச்சு. அப்படிதானே காணிக்கு வரும்போது அவன் பேரண்ட்ஸ் எடுத்துருவோம் கூட சிலதெல்லாம் பயந்து இருக்கிறேன். அவளை கீழே கீழே இல்ல அவன்கிட்ட கேட்கும்போது இளைஞர் என்ன சொல்லுவான், இதுதான் இக்காலத்தினுடைய பாணி, உங்களுக்கு புரியல அவ்வளவுதான். இன்றைய காலம் சரியா தப்பா நான் போகல, நான் அதுல போகல. இந்த ஸ்டைல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பாணி என்கிறது அது வாழ்க்கை முறை அன்றிருந்த போல இன்னைக்கு இளைஞர் வெகுவாக மாறிவிட்டது. அந்த காலத்துல வாழ்ந்த நம்ம என்ன சொல்லுவோம், அன்றைக்கு நான் அந்த காலம் இருக்கும் பொழுது நம்ம அந்த காலத்தையே சொல்லிட்டே இருப்போம் இல்லையா, ஒரு வாழ்க்கை முறை. எனவே கிறிஸ்தவர்கள் அன்றைய காலத்தில் அழைக்கப்பட்டதை ஃபாலோவர்ஸ் ஆஃப் தி வே, இந்த வழியில் பயணிக்கின்றவர்கள், பின்தொடர்கின்றவர்கள், வழியை பாதையை பின்தொடர்கின்றவர்கள். இதுதான் அப்ப சினடாலிட்டி என்றால் திரு அவையின் வாழ்வு மற்றும் பணி பற்றிய பாணி அப்படி சொல்றாங்க. திரு அவை சர்ச் அதனுடைய வாழ்வு அண்ட் மிஷன், வாழ்வு மற்றும் பணி பற்றிய பாணி ஸ்டைல் என்று சொல்றாங்க. இன்றைக்கு வரும்பொழுது அர்த்தம் என்ன, இந்த பாணி என்ன, இணைந்து பயணிக்கிறதா அதனுடைய பாணி. சரிதானா? அதன் ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார்கள், ஒரே சாரார் இருக்க மாட்டார்கள், ஒரே சிந்தனை ஓட்ட உள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள், ஒரே சமூக பின்னணியும் கலாச்சார பின்னணியும் கொண்டவர்கள் இருக்க எல்லாரும். எனவேதான் உங்களுக்கு பின்னால் வருவோம். அந்த லட்சணை நம்ம குறித்து காட்டுவதை பல நேரங்களில் பல்வேறு வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள். இதுதான் நம்முடைய பாணி. எவ்வாறு என்று கேட்டால் அவர் மிக எளிமையாக சொல்லுவாங்க, இந்த பாணி என்கிறது முதல்ல கூடி வர தெரியணும். அசம்பிளி, நாம் இணைந்து வருவது என்கிறது முதல் கட்டம். இது பின்னால் வரதுக்கெல்லாம் கூட சொல்லி தருவாங்க. திருநமையாக கூடி வருகின்ற ஒரு இது இருக்கு அந்த பாணியில். இரண்டாவது, இணைந்து வந்து செவிமடுப்பதும் சிந்திப்பதும் பங்கேற்பதும் தேவைப்படுகிறார். The word of God is proclaimed. நாம இறை வார்த்தைக்கு செவிமடுக்கிறோம், அது பிறர் குரலுக்கு செவிமடுக்கிறோம், தரப்படுகின்ற செய்திகளுக்கு செவிமடுக்கிறோம், அதை நாம் சிந்திக்கிறோம். சரிதானா? இரண்டாவது நம்மில் நிகழ்வது. மூன்றாவது நாம் பங்கேற்கிறோம். இதுதான் இரண்டாவது நிலையில் நடக்கும். அடுத்ததாக தான் நமக்கு இது சொல்றோம், இணைந்து அறிவிப்பதும் பணி செய்வதும் என்கிறது. இதுதான் ஒரு சினடல் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. நான் பின்னால் வரை மீண்டும் நாம் புரிகிறதா சொல்லி இது கொஞ்சம் புரிஞ்சுதான். இரண்டாவது முதல் அறிவிப்பு சொல்லி, இரண்டாவது சொல் பொருள் விளக்கம். சினட் என்றால் இந்த சினடா, சினடல் என்றால் என்ன, என்கிறது அதனுடைய வேர் சொல் வருகிறது என்று சொல்றோம். அடுத்தது ஆயர்கள் மாமன்றம் என்பதன் வேர்கள் எங்கு இருக்கின்றன? வேர்கள் எங்க இருக்கு? திருத்தூதர்கள், திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம். சரி, அதுக்கு முன்பாக ஏதாவது யோசித்து பார்க்க முடியுமா? கண்டிப்பாக அது இயேசுலதான் போயாரு, இயேசுலதான் போயாரு நான் நினைக்கிறேன் இல்லையா. முதல் இது வந்து இயேசுடைய பாணி அதுவாக தான் இருந்தது. நம்முடைய இந்த ப்ரிப்பரேட்டரி டாக்குமெண்ட் தயாரிப்பு 7 2 படிமங்கள் இமேஜஸ் அது நமக்கு சொல்லுது. இது நிறைய சொல்லலாம் கேட்காது. முதல் படிமம் அந்த இமேஜ் எங்க பார்த்தோம்னா இயேசு. அது ஒரு ட்ரையாட் அப்படி சொல்லலாம், 3 ஆட்களை உள்ளடக்கியது. அந்த கடவுளை பற்றியதல்ல, இயேசுடைய பணி. ஒன்று இயேசு, அதன் கடைசியில் இயேசு கொண்டு வரலாம், இருந்தாலும் இயேசு, அவரை சூழ்ந்திருக்கிற திருத்தூதர்கள், அழைக்கப்பட்ட திருத்தூதர்கள், மூன்றாவது அவரை பின்தொடர்ந்த மக்கள் கூட்டத்தினர். அர்த்தம் என்னன்னா, இந்த இமேஜ் எது நமக்கு சொல்லுது, இந்த படிமம் எதை சொல்லுகிறது என்றால், இயேசு தனித்து செயல்பட விரும்பல தன்னுடைய இறையாட்சி பயணத்துல, அது பணியில. இரண்டாவது, தான் தேர்ந்தெடுத்த இந்த 12 பேரோடு மட்டும் இதை செய்யணும் என்று விரும்பல, அதை கடந்த எல்லா மக்களையும் அவர் உள்ளடக்குகிறார். இஸ்ரேல் மட்டுமல்ல, சரிதானா? கானானிய பெண் வந்தாலும் இல்லையா, யார் என்றாலும், 101 தலைவர் திடீர்னு வந்து நின்றாலும், பிற இனத்தவர் எவர் என்றாலும், சமாரிய பெண் என்றாலும், எல்லாரும் இதற்குள்ளே வந்து விடுகிறார். யாரையும் அவர் என்ன செய்வதில்லை, விட்டு விடுவதில்லை தன்னுடைய பணியில். இதுதான் முதல் அந்த படிமமாக நம்முடைய சிந்தனையில் இருக்கணும். இணைந்து பயணிக்கும் திருஅவை என்பது இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கு ஒரு திருத்தந்தை என்பதனாலோ, ஒரு ஆயர் என்பதனாலோ, திருத்தந்தையும் ஆயர்கள் என்பதனாலோ
1000 குருக்கள் என்பதனாலும், குருக்கள் அவர்களை சேர்ந்த பங்கு அருள்பணி பேரவை என்பதனாலும், அல்லது இவற்றோடு மட்டும் ஒரு திரு அவை இருப்பது அல்ல. இந்த படிமம் அதனால் போறது. இயேசு எல்லாவற்றையும் கடந்து கடைநிலையில் இருக்கிறவர்களையும் தேடி சென்றதும், அவர்கள் தேடி வரும் பொழுது இணைத்துக் கொண்டதுதான் அவருடைய பாணி, ஸ்டைல், அவருடைய பாங்கு, அது வாழ்க்கை. புரிஞ்சுதா? முதல் இமேஜ் கிளியர். நான் டெவலப் பண்ணாத நிறைய பக்கங்கள் சொல்லுவாங்க, அதில் நுழைய விரும்பல. த கிரவுட் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் இவர்கள் தான் இருக்கணும்னு சொல்ல. த கிரவுட், மக்கள் கூட்டமே அந்த நற்செய்தி பயன்படுத்திட்டே இருக்கும். அவரை பின் சென்ற மக்கள் கூட்டம், அது யாருக்கு இருப்பான்? யாரும் இருந்திருக்கா? தொடப்பட்டவர்கள், அவரால் தொடப்பட்டவர்கள், அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள், கேள்விப்பட்டவர்கள், என்ன என்று கேள்வி எழுப்பியவர்கள், அவரை பற்றி விமர்சித்தவர்கள் எல்லாருமே இதுக்குள்ள வர முடியும். திரு அவை அவர்களையும் கைவிட்ட கூடாது. அதுதான் இதுக்குள்ள இருக்கிற சரிதானா அந்த ஓட்டம் என்கிற கொஞ்சம் கண்டினாலும். எனவே எங்க பங்குல இவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கிறாங்க, அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோமா? அது விமர்சிக்கிறார்கள், எனவே அவரை தள்ளி விட்டுலாம் அப்படின்னு சொல்றதா? இயேசு அதை கற்றுத்தரல. முதல் படிமம் சொல்லுகிறேன். அல்லது நோயாளர்கள் இருக்கிறவங்க கண்டுக்காமலே இருக்கிறாங்களே, அவர்கள் இதில் சார்ந்தவர்கள் இல்லையா? அல்ல மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அவங்க சார்ந்தவர்களா இல்லையா? ஏன் மாற்று பாலினத்தார கூட இருக்கிறாங்க, திரு அவை அவரை பற்றி கவலைப்படணுமா இல்லையா? திருத்தந்தை கவலைப்படுறாரு. ஏன்? அது திருமணமாகி பிரிந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு அக்கறை கொடுக்க கூடாது நம்ம சொல்றோம். அது திரு அவை சொல்றதுதான். அவங்களை பற்றி நான் ஒரு மேய்ப்பு பணி கரிசனை கொண்டிருக்கணும் இல்லையா? அவங்க கத்தோலிக்கிறதான திருமணத்துக்கு பெற்றவங்க தானே. அப்ப யாரையும் கைவிடாது இணைந்து வருகின்ற ஒன்றாக இது முதல் இமேஜ். நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இரண்டாவது அந்த இமேஜ் திருத்தூதர் பணிகளுக்கு போறோம். இப்ப நான் கையில் தர மாட்டேன். 10 திருத்தூதர் பணிகள் 10, 12 அல்ல. அது என்ன ஒண்ணா, பேதுருவும் கொர்நேலியும் அவருடைய சந்திப்பு, இந்த இருவருடைய சந்திப்பு. உங்களுக்கு அது ஞாபகம் அருமையான ஒரு பகுதி, நெஞ்சத்தை தொடுகின்ற பகுதி. திடீர்னு அவர் கனவு காண்கிறார் யோப்பா. அப்போ அந்த வாய் விரிப்பு போல ஒன்று மேல இருந்து வருது, அது எல்லாமே விலங்குகளாக இருக்கு. நீ அடித்து உண் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவரை இதெல்லாம் எப்படின்னா, அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட இது செய்தி. ஆண்டவரால் எதுவுமே தீயது, கடவுளுக்காக தீயது என்று சொல்லாரு. அதை அவர் நினைச்சிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது, இறைவேண்டல் செய்யும் பொழுதே யோப்பாவிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். அவர்கிட்ட எங்களுக்கு வரணும், ஐயோ எனக்கு வர நேரம் இல்லையே என்று சொல்கிறார், நம்முடைய ஃபாதர்ஸ் சொல்றது போல. ஆனால் அவர்கள் சொல்வதை கேட்டவுடன் முந்தப்பட்டு அவர் செல்கிறார், கொர்நேலியுவை சந்திக்கிறார். கொர்நேலியு எதிரில் யூதனும் இல்லை, கிறிஸ்துவை அறிந்தவரும் இல்லை, பிற இனத்தார். ஒருவனை 101 தலைவர் என்றே சொல்கிறார்கள், நல்ல பணம் காசு உள்ள ஆள் என்று சொல்கிறார்கள். அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற மக்கள், பிற இனத்து மக்கள், எவ்வகையிலும் கிறிஸ்துவை கேள்விப்படாதவர்கள். இவர் அவர்களோடு இணைந்து அந்த குடும்பத்தை உருவாக்குகிறார். எனவே இந்த 2 படிமங்களும் எதை சொல்கிறது என்றால், நாம் திரு அவையில் யார், எவர், எப்பின்னணி, என் சூழல் என்கிறது எல்லாம் கடந்து இணைந்து பயணிக்கின்ற திரு அவை என்பதற்கு இந்த 2 வாய்ப்புள்ளவர்கள் அந்த ப்ரிபரேட்டரி டாக்குமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதுதான் முதல்ல நாம் வேறுகளாக காண்கிற இடங்கள். விவிலியம் அதுதான் நம்முடைய ஆதாரம் இல்லையா? இதில் இருக்கிற திருவெளிப்பாடு அடுத்து வர இறை வெளிப்பாடு அதனுடைய 24 அழகாக சொல்லும். அதாவது 24 சொல்லும்போது எந்த இறையியல் அதனுடைய ஆன்மாவாக இருக்க வேண்டியது இறைவனுடைய வார்த்தை. அதில் தான் நம்ம எல்லாமே to be rooted and to be interpreted for today. சரி, இரண்டாவது நம்முடைய வேர்கள் எங்க இருக்குன்னா வத்திக்கான் சட்டம் 2. இதுல சில இடங்கள் சொல்லிருக்கு, நான் ரொம்ப டீட்டெயிலாக கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த 1000 மாமன்றத்திற்கான இந்த மாமன்றம் என்கிறதுக்கான அதை இணைந்து பயணிப்பு சிலடல் என்பதற்கான ஒரு சில இடங்களை மட்டும் நான் முடிக்கப்பட்டு எடுத்தாரேன். 3 இடங்கள் எடுத்துக்கிறேன் ஏறும் கருதி. முதல்ல திரு அவை எண் 9. திரு அவை எண் 9. அதுல இதற்கான சில தடயங்களை நம்ம பார்க்க முடியும். நான் நேரம் எடுக்கிற ஆடு பிரசங்கம், அதனால யாராவது ஞாபகப்படுத்தி எடுங்க, அல்லது என்னுடைய பிரச்சனை இல்லை. நேர காப்பாளர் எப்போ சொல்லிட்டீங்கன்னா நல்லது.
கொடுக்கிறது எனக்கு தந்ததில்லை என்று அதை புரிஞ்சுக்கணும். அது சரி, அதை கணிக்கிடுங்க. என்னுடைய எல்லாம் பண்ண முடியல. சரி, இதுல என்ன சொல்றாங்க? நான் இதை புரிந்து போவோம். தயவு செய்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுவான்னு கூட நான் பார்க்கிறேன், புரியாம போயிடும். இதுல வந்து 9 அவர் சொல்றது, எனினும் தனித்தனியாக ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு ஏதுமற்ற முறையில் மக்களை தூய்மைப்படுத்தவும் ஈடேற்றவும் கடவுள் விரும்பவில்லை. சொல்ல புரியுது? கடவுள் யாரையாவது மீட்க விரும்பினால் யாரை தனித்தனியாக அவர் மீட்கிறது விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கும். முன்னாள் நம்ம ஜெபமா செய்தா பூச வச்சா இத்தனை நன்மை எடுத்தா ஆண்டவர் எப்படி எடுத்து போறல, என்னுடைய மீட்பு தான் முக்கியம் நம்ம நினைக்கிறோம். அழகா நானும் நீங்கள் நினைக்கதான் நினைக்கிறோம். ஆனா கடவுளுடைய அது விருப்பமா என்று கேட்டால் கடவுள் விரும்பவில்லை என்றே இது சொல்லுது. ஆக்சுவலா இது எங்க போனா காற்றானுடைய வார்த்தை நிறைய காணாலும் சொல்லுவாரு, நம்ம போனா சேர்ந்துதான் போவோம், அல்லது குறைஞ்சா சேர்ந்துதான் கண்டம் அப்படின்னு சொல்லுவார். கடவுளுடைய இரக்கம் அப்படி கண்டம் பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்வார். அது காற்றானுடைய வார்த்தை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. தனித்தனியாக ஒருவருக்கு ஒருவர் இவர் அவர் என்று தொடர்பேதும் இல்லாத முறையில தூய்மைப்படுத்தவும் ஈடேற்றவும் கடவுள் விரும்பவில்லை. அது புரிஞ்சிருச்சா? அப்படின்னா என்ன விரும்புகிறார் அவர்? மாறாக மாற்றமாற்றரை தம்மை உண்மையில் ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு தூய்மையாய் நமக்கு ஊழியம் செய்யும் ஒரு மக்கள் குலமாகவே அவர்களை நிறுவ விழைந்தார். எனவே அப்படி போயிட்டே இருக்கு. அவரை சொன்னா ஒரு மக்கள் குலமாக, சரிதானா? அப்ப தனித்தனியாக ஈடேற்றப்படுவதற்கு அல்ல, வணக்கம், ஈடேற்றப்படுவதற்கு அல்ல, மாறாக ஒரு குழுமமாக குலமாக டுகெதர். இதுதான் எல்லாரையும் இணைத்து கடவுள் ஈடேற்றப்படுவதற்கு விரும்புகிறார். அப்ப இது புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். சிலர் அர்த்தம் என்ன? எங்க வேலை சிஸ்டம் இங்கதானே இருக்கிறீங்க, வகுப்பு இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதானே இருக்குதா? இங்க அப்ப கிளாஸ்ல இருக்கிறீங்க. மற்றவங்களோட ஆசிரியர்கள் தயவு செய்து இன்னைக்கு மட்டுமாவது அதை கொஞ்சம் மறந்துடுங்க. அதை நல்ல பெட்டர் பிளேஸ் உங்களுக்கு, சரியா? ஏன்னா அது நீங்க டீச் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து பழகலாம், சரிதானே? அது வீட்டுல அம்மாக்கள் வேலையும் கொஞ்சம் மறந்துருந்து இன்னைக்கு இங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுப்போம், சரிதானா? எனவே தனித்தனியாக ஒருவர் ஈடேற்றப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல, இணைந்து என்கிறதா நான் டீச் பண்ணிக்கிறேன். சின் இணைந்து என்கிறது கடவுளுடைய விருப்பம். இரண்டாவது, அதே திரு அவை லூமன் ஜென்சியம் திரு அவை 7:32 இது காண கிடக்கிறது என்று சொல்லலாம். 32 ஓகே. இது என்ன சொல்லுதுன்னா பெரியதுதான், இருந்தாலும் கிறிஸ்துவின் திருவுளப்படி சிலர் போதகர்களாகவும் அருளடையாளங்களை வழங்குபவர்களாகவும் அருள்பணியாளர்களாகவும் பிறருக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இருக்கிறார்கள் இல்லையா? இருக்கிறார். அதுக்கடுத்து முக்கியம். இருப்பினும் மேன்மையிலும் கிறிஸ்துவின் உடலை வளர்ச்சியுற செய்கிற நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் பொதுவாய் உள்ள பணியிலும் யாவரும் உண்மையிலே சமமான பங்கு பெறுகின்றனர், சரிதானே? அப்போ முதல்ல நம்ம செய்வோம் இணைந்து. இப்பொழுது அடுத்த இணைவு எதுல இருக்குது? யார் யார் இந்த பணியை செய்கிறார்கள் என்று அதுல பாகுபாடல்ல. இருப்பினும் எல்லாரும் சமமாக பங்கு பெறுகின்றதாக இருக்கிறது. எனவே ஆயர் முன்னிற்கிறார், அடுத்தது ஒரு அருள்பணியாளர் இருக்கிறார், அடுத்து ஒரு அருள் சகோதரி இருக்கிறார், அதற்கு பிறகு பெரியவங்க நிற்கிறாங்க, இளைஞர் அருள் சிறார் என்று இங்கு வகைப்படுத்தல. இந்த இலட்சணை அதை சுட்டவில்லை, சரிதானா? வெவ்வேறு பணிகளை செய்கிறவர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், அதை சொல்லி இருக்கிறாங்க. அருளடையாளர்களை வழங்குகின்ற ஒருவராக இருக்கலாம், அருள் பணியாளர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்யணும்? நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் பொதுவாயுள்ள பணியில் யாவரும் உண்மையிலேயே கொடுத்திருக்காங்க. இந்த உண்மையிலேயே சமமான பங்கு பெறுகின்றனர். அப்ப இரண்டாவது புரிஞ்சிருச்சு, இணைந்து சமமாக பங்கு பெறுகிறோம் என்கிறார். மூன்றாவது, அதை திருஅவை எண் 12. இது முக்கியமான ஒன்று. நான்
என்னுடைய அந்த இதில் இதுதான் எடுத்திருந்தேன். தூயவரான கடவுளை இருக்கிறார். சரி, இது மிக முக்கியமானது. இந்த சென்சஸ் ஃபிடை என்னன்னு சொல்லுது. தூயவரான கடவுளால் அருள் பொழிவு பெற்று நம்பிக்கை கொண்டோர் அனைவரின் கூட்டம் தன் நம்பிக்கையிலேயே தவற முடியாது. எனவே தனித்து ஒருவர் எடுக்கின்ற முடிவு அல்ல. முன்னால இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பாக இன்ஃபாலிபிலிட்டி என்கிறது மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இன்னைக்கு இருக்குது. அது ஒரு ஏஜியம் திருச்சபையில் படித்தவர் நம்முடைய அருள்பணியாளர்கள் தெரியும். 1869-70 நடந்த அந்த பைஸ்தனை அவருடைய காலத்தில் நடந்த அந்த முதலாம் திருச்சங்கத்தில், வத்திக்கான் திருச்சங்கத்தில் வழுவா வரம் என்கிறது திருத்தந்தை மட்டும் அவர் சொல்றது வழுவா வரம் பெற்றது என்கிறது இல்லையா? ரோமியராஜ பூமரை அந்த வழுவா வரம் அதுல வரும் அந்த வார்த்தை என்கிறது இன்னும் இருக்கிறது. ஆனால் அது எங்க இருக்குது என்று சொல்கிறார்கள் என்றால் இன்றைக்கு திருத்தந்தை என்கிறது மேலிருந்து இப்படி வரல, மாறாக அந்த திருத்தந்தை இணைந்து நமக்கு தருகிறது அப்படின்னு ஒரு தான் முக்கியம். அது வத்திக்கான் நமக்கு சொல்லி இருக்கிறது. இங்க பார்த்துடுங்க, தூயவரான கடவுள் அருள் பொழிவு பெற்று நம்பிக்கை கொண்டோர் எல்லாரும் அனைவரின் கூட்டம் 1 யோவான் 2:20-27 தன் நம்பிக்கையிலேயே தவறவே முடியாதுன்னு போடுறாங்க. இந்த நாம் எல்லாரும் கொண்டிருக்கிற நம்பிக்கை அந்த காலத்துல திருத்துவர்கள் வழி இன்னும் வந்துட்டே இருக்கு. நமக்கு நம்பிக்கை, அறநெறி ஆகியவை பற்றி 1000 முதல் பொதுமக்களின் இறுதியானவர் ஈரார். எவ்வளவு அழகு பாருங்க, 1000 முதல் பொதுமக்களின் இறுதியானவர் ஈராக. அது அவங்களுக்கு வேற மேற்கோள் கொடுத்திருக்கிறது அவுஸ்தீனா. அப்போ 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரை சொல்லியிருக்கிறார். 1000 முதல் பொதுமக்களின் இறுதியானவர் ஈராக அனைவரும் தம் பொது கருத்தை காட்டும் போது மக்கள் அனைவரின் இயல்பு கடந்த நம்பிக்கை உணர்வினால் இத்தனி பண்பு வெளிப்படுகிறது. அப்போ நம்பிக்கை அறநெறி சார்ந்ததில் இந்த திருத்தந்தை நமக்கு தருகிறார்னா ஏதோ திடீரென அவருக்கு ஒரு கனவு அவுட் ஆஃப் தி ப்ளூ என்கிறதல்ல. மாறாக தன்னுடைய மக்கள் எல்லாரும் நூற்றாண்டளவாக வலுவாக கடைபிடிக்கின்ற இந்த இதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? திருவைக்கு வேண்டும் தருகிறார் என்று சொன்னார். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படின்னா எல்லா மக்களிலுமே செல்ல வேண்டும் என்கிறது. அதுக்கு கூட திருத்தந்தை என்கிறது. அவரும் இணைந்து இதில் பங்கேற்கிறார். அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையை யார்தான் கொண்டிருக்கிறார்? கடைநிலையில் இருக்கிற ஒருவரும் கொண்டிருக்கிறார் என்கிறார். கடைநிலையில் கொண்டிருக்கிறவர் 1000 இருக்கிறது. இதுதான் எல்லாருமே இந்த நம்பிக்கை கொண்டிருப்பதுதான் முக்கியமானதாக நமக்கு இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் 1000 மாமன்றம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கான ஒரு விடை கேட்கிறார். இவைகள் அந்த பண்புகள். இதிலிருந்துதான் அவர்கள் உணர்கிறார்கள் இன்று 1000 மாமன்றம் அல்லது என்கிறது வேணும் என்கிற கொலையாளிக்கு திருத்தந்தை தனியாக இனிமேல் அல்ல. அவர் நம்முடைய தலைவர். ஆனால் இந்த குடும்பத்தின் தலைவர் பேதுருவை போல அவர் தலைவர் பேதுரு. ஆனால் அவரோடு இணைந்த குழுமம், அவரோடு இணைந்த குழுமம், அதையும் கடந்த குழுமம். இது மனசு வச்சுக்கணும். எனவே இதில் என்ன தந்திருந்தாங்கன்னா திரு அவையில் ஆயர்களின் பணி. இந்த இதுல எண் 5 இதுதான் இதனுடைய 1000 மாமன்றம் என்றால் என்ன என்பதை நமக்கு சொல்லுகிறது. அது எண் 5 அதையும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க தெளிவாக. இதுதான் 1000 மாமன்றம் என்றால் என்ன. அதுக்கு இன்னொரு வார்த்தை போடுறாங்க, அல்லது மைய ஆலோசனை குழு. புரிஞ்சுது? 1000 மாமன்றம் என்று சொல்றதோ மன்றம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னொரு வார்த்தையில் மைய ஆலோசனை குழு என்ன சொல்கிறது என்றால், கொஞ்சம் கவனிச்சு உங்களுடைய எல்லாரும் இந்த புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடுகளில் இருக்கா? இல்லாதவர்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தும் இல்லையா? பல வகையில் நிறைய வச்சிருப்பாரு. கோவளத்தில் எல்லா மக்களும் வாங்க கட்டாயப்படுத்துறாரு பொருளுக்கு. அப்படிதானே? அங்க இருக்கும் பொழுது ஃபாதர் முன்னாள் அங்கே இருக்கும்போது பரிசலை என்ன கொடுத்துட்டு இருந்தது எனக்கு தெரியும். அப்படின்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயர்கள் ரோமை ஆயர் வகுத்துள்ள அல்லது வகுக்கவிருக்கின்ற வழிமுறைக்கு ஏற்ப திரு அவையின் தலைமை ஆயருக்கு மிக பயனுள்ள உதவியை ஒரு
குழுவாக அழைப்பர். இக்குழு ஆயர் மன்றம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும். சரிதானே? அப்போ ரோமையில் இருக்கிற நம்முடைய தலைமை ஆயர்களோடு இணைந்து உலகத்தில் உள்ள பல்வேறு பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயர்கள் ரோமையில் வந்து அவரோடு இணைந்து அவர்கள் நம்பிக்கை, அறநெறி இதெல்லாம் சார்ந்ததை கவனித்து நமக்கு சொல்லலாம். இதெல்லாம் இதுவரைக்கும் நடந்திருக்கு, இதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதனுடைய சொல்லப்பட்டது உள்ளடக்கம் என்ன? அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்ற ஆயர்கள் இங்குள்ள உலகத்தில் சார்ந்த எல்லா மக்களுக்குமான பிரதிநிதிகள் என்கிறதா. இந்த திருத்தந்தை என்ன சொல்றாங்க? இவர்கள் மட்டும் போதாது, எல்லார்ட்டையும் போய் சொல்லுவோம் என்று சொல்றாரு. இவ்வளவு நம்ம நல்லது தானே? 50 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி அது நடக்குதுன்னு சொல்லி அது முன்னாள் லெட்டருங்கிறதா நினைச்ச ஒரு ஆயர் தன்னுடைய கன்சல்ட் கேட்பார், அல்லது செனத்தை கேட்பார், அதை தாண்டி குருக்களிடம் கேட்பார், அதை தாண்டி ஒரு விழா இருந்திருந்தா மறை மாவட்ட மீட்பு பணி பிறகு கேட்பார். அதையும் கடந்து போனா மறைவட்ட மீட்பு பணி, அதையும் கடந்து போனா எங்க பொதுநிலை படிப்பு சொல்லுங்க, அதையும் கடந்து போனா எனக்கு தெரியல. ஆனால் இவருக்கு சொல்ல இதையும் கடந்து போங்கன்னு சொல்றாரு. கடந்து போய் கடைநிலையில் இருக்கிறவங்களையும் போங்க, விழிப்பு நிலையில் இருக்கிறவங்களும் அவர்களுக்கு பங்கேற்க வாய்ப்பு இருக்காது. நீதி கமிஷன் இருக்க மாட்டாங்க, திருத்தூது கழகங்களுக்கு இயக்கங்கள் இருக்க மாட்டாங்க. தாழ்நிலையினால், தாழ்த்தப்பட்ட நிலையினால், தாழ்வான குற்ற உணர்வினால், அவமதிக்கப்பட்டதனால், வாய்ப்பில்லாததனால், இல்லைன்னா வெளியே இருக்கிறவர்களால் கத்தோலிக்க திரு அவையிலிருந்து வேற சபைக்காக போய் தொலைச்சிடுறேன், இங்க இருக்கிற இவ்வளவு சட்ட திட்டத்தை கேட்டு இருக்கிறவர்களை இந்து செல்கிறவர்களையும் கூட நாம் கலந்து ஆலோசிக்கின்றோம். இதுதான் இதனுடைய வித்தியாசம். திருத்தந்தையுடைய அந்த இரக்கமே ஒரு பார்வை அல்ல, பரிவு எந்த அளவிற்கு போறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிதானா? அவர் அதை சொல்லுகிறார் ஒரு இடத்துல, யாரெல்லாம் இங்கிருந்து வெளியேறினார்களோ அவருடைய குரலுக்கும் செவி இருக்கிறது. ஏன் போனாங்க? நீ போறவங்களுக்கு வந்துருவாங்க என்று அர்த்தம் அல்ல, ஆனால் அவருடைய பரிவை நான் சற்று சுட்டி காட்ட விரும்புகிறேன். எனவே இது புரிஞ்சிடும். அப்ப இதுவரைக்கும் எத்தனை ஆயிரம் மண்டல் நடந்திருக்கு? 15. இது 16. அது பெருசா தெரிகிறது இல்ல. இதெல்லாம் நான் ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிடுவேன். நான் ஏற்கனவே சொன்னேன், யார் தொடர்ந்தானது? ஆறாம் பவுல் எந்த ஆண்டு? 65. எனவே 65. அதுக்கு பிறகு வரிசையை நான் ஃபாஸ்டா போன நீங்க எடுக்கிறது கிடையாது, அது சின்னதை போட்டோம். 67 நடந்திருக்கு, அது கத்தோலிக்க நம்பிக்கை பற்றியாக நடந்திருக்கு. பொதுவாக இது முடித்தவுடன் ஒரு ஆவணம் வந்துடும். அதான் நான் அதெல்லாம் சொல்றேன், நேரம் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக எப்போ நடந்ததுன்னா, இன்ஃபேக்ட் 1967 நடந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை புதுப்பித்தல் அடிப்படையில் தான் 1917 இருந்த நம்முடைய திருச்சபை சட்டங்கள் கொஞ்சம் மாற்றத்துக்கு உள்ளாகி 1983 நாம் கொண்டது. என்ன அது நான் ஃபாதர்ஸ் தெரியாது. அடுத்ததாக 1971 எதை பற்றி வந்ததுன்னா, குருத்துவமும் நீதி, priesthood and justice என்கிறது. அதன் அடிப்படையில் வெளிவந்த ஆவணம் பல இடத்துல ரெஃபர் பண்றது ஜஸ்டிஸ் இன் தி வேர்ல்ட். 1974 வந்தது நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு, எவாஞ்சலைசேஷன். அதிலிருந்து தான் மிகச் சிறப்பான ஒரு ஆவணம் எவாஞ்சலி நுன்ஷியாந்தி இஎன். நிறைய பேர் அதை வாசித்திருப்போம். 1977 நடந்திருக்கு. 80 நடந்தது இன்னும் சிறப்பான ஒன்று, ஃபமிலியாரிஸ் குன்சார்சியோ, குடும்ப வாழ்வை பற்றியதாக இருந்தது. 80, 83 நான் விட்டுறேன், ஒவ்வொன்றையும் நான் சொல்ல விரும்பல. 87 திருவாளர் யூஜின் அடிக்கடி கோட் பண்ற பொதுநிலையினரை பற்றிய ஏடு அப்பொழுது வந்திருந்தது. நம்முடைய 2ஆம் யோவான் பவுல் 90 நம்முடைய குருக்களுக்கான பயிற்சியை பற்றி பேசியது. 94 நம்முடைய ரிலிஜியஸ் துறவர சபையினர் அவங்களுடைய கான்சக்ரேட்டட் லைஃப் சிஸ்டர் மேரி வாசித்திருப்பாங்க, வீட்டோ கான்சக்ராத்தா, அருமையான ஒரு ஏடு, அது வாசித்திருப்பீங்க. 2001 ஆயர்களை பற்றி வந்திருந்தது. 2005 ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம், நற்கருணை பற்றி வந்திருந்தது, சாக்ரமந்தும் காரித்தாதிஸ். 2008 வந்தது த வேர்ட் ஆஃப் காட், வெறும் தோமினி, ஞாபகம் இருக்கும், நம்முடைய 16ஆம் பெனடிக்ட். 2012 ஆண்டில் வந்திருந்தது நியூ இவாஞ்சலைசேஷன். அதுக்கடுத்து 2015 வந்தது நம்முடைய திருத்தந்தை ஆமோரிஸ் லைத்தேசியா, அன்பின் மகிழ்ச்சி. 2018 எங்களுடைய இயக்கம், இளைஞர் இயக்கத்தை பற்றி வந்தது, கிறிஸ்துஸ் வி வித். இதுதான் கடைசியாக வந்தது. எனவே 15 இதுவரைக்கும். 2023 சினடாலிட்டி. சரியா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியலை என்றாலும் 15 முடித்து 16 அதில் வந்திருக்கிறோம்.
அப்போ மாமன்றத்தினுடைய தொடக்கமும் நிறைவும் அதை பற்றி நான் சொல்லிடலாம் ஃபாஸ்ட். இனி நம்ம ஏற்கனவே தெரிந்திருக்கும் அக்டோபர் 21 தொடங்கி ஆகிவிட்டது. 9, 10 ஆகிய நாட்களில் திருத்தந்தை ரோமையில் தொடங்கிட்டாங்க. இதை வாசித்துக் கொள்ளலாம். இது 3 ஆண்டு மாமன்ற பயணம் எப்படி நடக்கும்? முதல்ல அக்டோபரில் தொடங்கி நம்முடைய மறை மாவட்டங்களில் தல திரு அவைகளில், அதை கடந்து அடுத்த நிலை கண்டங்களில், அதை கடந்து உலகளாவிய விதத்தில் அது ரோமை. இதான் 3 நிலைகளில் 2023 ரோமையில் வத்திக்கானில் நடக்கும். முதல் கட்டம் மறை மாவட்டம், அடுத்ததாக இங்கிருந்து மாநிலம், அது நாடு. இதுதான் முதல் கட்டமாக இருக்கும். தற்போது நமக்கு கிடைக்கப்பட்ட வழித்தடத்தின்படி உங்களுக்கு அந்த சுற்றுமடல் இந்த ஞாயிறு வாசிக்கப்படும் நினைக்கிறேன். அந்த இது நமக்கு அக்டோபர் 2021 முதல் ஆகஸ்ட் 15, 2022 வரைக்கும் நடைபெறுகிறது. அது உங்களுக்கு அந்த சுற்றுமடல் வாசிக்கும் போது தெரிஞ்சுக்குவேன். நான் அவ்வளோ டீட்டெயில் போகணுமா? வேண்டாம். ஃபாதர் அப்போ பிறகு எப்போ சொல்லிவிடுங்க, நீங்கள் அதை சொல்லும்போது. கடைசியில் 2ஆம் கட்டம் நான் சொன்னது, இது முடிந்து முதல் கட்டம் முடிந்த பிறகு இது ரோமைக்கு அனுப்பப்பட்டு அது தொகுக்கப்பட்டு மீண்டும் எல்லா என்ன சொல்லுவோம் நாடளவிலானது அங்கே தொகுக்கப்பட்டு நம்ம மறை மாவட்டத்திலிருந்து மாநிலத்துக்கு செல்லும். மாநிலத்து தொகுக்கப்பட்டு இந்திய அளவுக்கு போகும் ஆயர் பேரவை. அங்கிருந்து ரோமை சென்று அது மீண்டும் அங்கிருந்து கண்டங்களுக்கு FABC நமக்கான ஆசிய கண்டம் இதற்கு அனுப்பப்படும். அது 2ஆம் கட்டத்தில் நிகழும். அடுத்த ஆண்டு செப்டம்பர் 22 முதல் செப்டம்பர் 2022 முதல் மார்ச் 2023 வரை இந்த 2ஆம் கட்டம். 3ஆம் கட்டம் அக்டோபர் 2023 வத்திக்கான் ரோமை. நம் மறை மாவட்டத்தில் அது நமக்கு ஏற்கனவே தொடங்கி ஆகிவிட்டது. அந்த இந்த ஞாயிறு வாசிக்கப்படுகிற சுற்றமடல் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறது, வாட் இஸ் எ சினட், வாட் இஸ் சினடல்? சரிதானே? சினட் என்கிறது எதை குறிக்கிறது? பொதுவாக ஒரு அசம்பிளி, கவுன்சில், ஒரு பேரவை இணைந்து வருகிற இதுதான் குறிக்கும். சினட் ஆஃப் பிஷப்ஸ், டயசிஸ் அண்ட் சினட்ஸ், அது நம்ம இணைந்து வருகிற அந்த ஒரு பண்பை குறிக்கிறது. சினடல் என்பது இது மட்டுமல்ல, இது அந்த பண்பை கொண்டிருக்கும். இதை எப்பொழுதுமே கொண்டு செயல்படுகிற பாங்கை குறிக்கிறது தான் சினடல். எனவே இந்த திரு அவையில் இந்த பண்பு இருந்துட்டு இருக்கணும்னு திருத்தந்தை விரும்புகிறார். இது ஏதோ 2023 ஆண்டோடு திரு அவையில் நின்று விடுவதல்ல. சினட் என்கிறது நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன். வெரி ஃபாஸ்ட் ஆயம் புரியுது. நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் அல்லது கலந்துரையாடுகிறோம், இதோடு இந்த சினடு முடிந்து விடுகிறது என்கிறது அல்ல. இதிலிருந்து அடுத்த இது என்ன? இந்த ஒரு பண்பு, இந்த ஒரு லைஃப் ஸ்டைல், இந்த ஒரு ஸ்டைல், இந்த பாணி இனிமேல் இந்த திரு அவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதான் அவர் சொல்றார், கலந்துரையாடுகின்ற பாணி. இது நடந்துருச்சு, நம்ம கொடுத்துட்டோம், அதோட எங்களை முடிச்சு பழையபடி நாங்கள் என்ன செய்வோம் அவ்வளோ பேர் தான் அதே ஸ்டைலில் போய் வருவோம். இல்லை, இந்த ஸ்டைல் எது கழிக்கிறது என்றால், நாம் இப்போ கலந்துரையாடுகிறோம் இல்லையா, இதே முறை இனிமேல் திரு அவையில் இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா நிலைகளிலும். அது ஒரு திருத்துக்க கழகமாக இருந்தாலும் இந்த நிலை இருக்கணும். சிலரை அதில் இருந்து கொண்டு முடிக்கணும் என்கிறது எப்படி நமக்கு இல்லை. சரியா? அது எப்படி செய்யலாம் என்றால், முதலில் இறைமார்த்த, நான் ஒரு 5 நிமிடங்களுக்கோ 7 minutes, தேங்க்யூ. எப்படி செய்யலாம்? முதலில் இதில் மையப்படுவது எது? இறை வார்த்தைக்கும் திரு அவையின் மரபுக்கும் நாம் இணைந்து செவிமடுக்கிறது மிக மிக தேவை. இணைந்து செவிமடுப்பது. அடுத்த ப்ராசஸ் எங்க போது? ஒருவருக்கு ஒருவர் செவிமடுக்கின்ற தேவை. இதிலும் குறிப்பாக காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்ந்து விளிம்பு நிலை மக்களுக்கு செவிமடுத்தல். மக்களுக்கும் நான் இங்க போடல, மக்களுக்கு செவிமடுத்தல். காலத்தின் அறிகுறிகளை உணர்ந்து விளிம்பு நிலை மக்களுக்கு செவிமடுத்தல். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சிறிய அலை இந்த விளிம்பு நிலை மக்களின் ஒரு சாரரை பற்றி அதிகமாக இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கு. யாரை பற்றி? இருளரின மக்களை பற்றி இல்லையா? அஸ்வினின்னு ஒரு பொண்ணு பெருமாள் கோயிலில் மாமல்லபுரத்தில் சாப்பிட்றதுக்கு அன்னதான திட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, வெளியேற்றப்பட்டதுனால அந்த பொண்ணு எழுப்பிய ஒரு கேள்வி முதலமைச்சரை அந்த இடத்துக்கு வரவழைத்து 281 பேருக்கு இது கொடுத்து, 82 பேருக்கு வீட்டு பட்டாவும் மனையும் கொடுத்து, அடையாள அட்டை கொடுத்து, இதை கொடுத்து அதை கொடுத்தெல்லாம் செய்ய உந்தி தள்ளி இருக்கிறது என்றால், இந்த விளிம்பு நிலை மக்கள் இத்தனை காலமாக, அவங்கள மட்டும் நான் சொல்லலை, நரிக்குறவர்கள் இவர்கள் மட்டும் நான் சொல்லலை, இருளர்களை மட்டும் சொல்லலை, ஆனால் இதே போன்று விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க.
சரிதான? மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், அல்லது நாம் வாகனத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த டால்கேட்டில் நின்றுட்டு காசு பிரிக்கிறவங்களா இருக்கலாம். யார்? மாற்றுப்பாலினத்தார். நம்ம ஒரு காலத்தில் அவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். ஆனால் சமூகத்தின் அவர்கள் அங்கம். இப்படி யாரெல்லாம் விளிம்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செவிமடுத்தல் என்கிறது. இதனால் என்ன நடக்கிறது? அதில் உள்ள 3 வார்த்தை எடுக்கிறேன். நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்திருந்தீங்கன்னா அதுதான் இங்கே வரையும் வந்தோம். செவிமடுத்தல் என்கிறதுல வந்தோம், உரையாடுவது. அப்படி என்றால் நாம் தெளிந்து தேர்வோம், அது முதல். இது அப்படி இருந்தால் நாம் பங்கேற்போம், இரண்டாவது. அப்படி இருந்தால் நாம் கூட்டு பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருப்போம், கோ ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் அதனுடைய ரிசல்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. இது நடந்தால் இந்த ப்ராசஸ் இருந்தால், ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷன் இருந்துட்டே இருந்தால் நாம் தெளிந்து தேர்வோம். ஒன்று, அனைவரும் பங்கேற்போம். நான் சொல்ற புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இறை வார்த்தைக்கும் மரபுக்கும் செவிமடுத்து, உடன் இருப்பவருக்கு செவிமடுத்து, விளிம்புநிலை மக்களுக்கு செவிமடுத்து நாம் உரையாடினால், அதன் அடிப்படையில் தெளிந்து தேர்ந்தால் என்ன செய்வோம்? இப்போ எல்லாருடைய நிலை தெரிய வரும், பங்கேற்போம். இதுவரை தெரியாமல் இருந்தனால என்ன செய்திருப்போம்? ஒதுங்கி இருந்திருக்கலாம். இப்பொழுது எல்லாருடைய அவலங்கள் தெரியுது, அழுகை தெரியுது, சூழல் தெரியுது. எனவே இணைந்து பங்கேற்போம். பங்கேற்பதோடு நிற்கிறதில்ல, கூட்டாக பொறுப்படுத்தி செயல்படுவாங்க சொல்லுவாங்க, கூட்டு பொறுப்புணர்வு. இதுதான் இதனுடைய ரிசல்ட்டாக இருக்க முடியும். எனவே திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த மாமன்றத்தினுடைய நோக்கம் என்கிறது முன்பே போல ஒரு ஆவணத்தை தாரது அல்ல. கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்துஸ் விவித் என்கிற புக்கை கையில் தந்துட்டு முடிச்சுறதல்ல. இது ஆவணம் எங்க முக்கியம் வரலாமா இருக்கும், முக்கியம் அல்ல. மாறாக நீங்கள் இதில் வாஸ்துக்கள் இங்கே இருக்கு, சுற்றுமடலில் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வாரம் வாசிக்கப்பட வேண்டியது நினைக்கிறேன். இந்த வாரம் இல்லையா, கடந்த வாரம் வாசித்திருப்பாங்க இந்த வாரம். எனவே ஆமாம் 16 டேட்டட் 3ஆம் பத்தியில் நம்ம அழகாக கொடுத்துருக்குறோம். இந்த கலந்துரையாடல் எதற்கு? திருத்தந்தை அதை சொல்றது அப்படியே எடுத்திருக்கிறாங்க, அழகாக இருந்த வார்த்தை. இக்கலந்துரையாடல் அனைத்து மக்களிடமும் நம்பிக்கை விதைக்கவும், இறைவாக்கு உரைத்தலையும், லட்சிய கனவுகளை வெளிக்கொணர்ந்திடவும், எதிர்நோக்கு தழைப்பதற்கான சூழலை உருவாக்கிடவும், நம்பிக்கையினால் பிறரை ஆட்கொள்ளவும், காயங்களை குணமாக்கிடவும், உறவுகளை செம்மைப்படுத்திடவும், புதிய நம்பிக்கை கீற்றுகளை வழங்கிடவும், ஒருவர் மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும், செழுமையான மனித வளங்களை கண்டுகொள்ளவும், அன்பு நிறைந்த இதமான இதயங்களை உருவாக்கிட உதவ வேண்டும் என்பதே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நோக்கம், விருப்பம். மாமன்ற தயாரிப்பு ஏடு, ப்ரிப்பரேட்டரி டாக்குமெண்ட் எண் 32. இதுதான் நோக்கமாக அவர் சொல்கிறார். ஏன்னா தந்தை இங்கே முதல்ல சொல்லும்போது சொன்னார், இன்று இதை கேட்டு உள்வாங்கி புரிந்து செல்கின்ற முதலில் நமக்கு இருக்க வேண்டியது போல எல்லா இடம் வரணும்னு சொல்றாங்க. நம் மனநிலைகளை புதுப்பிக்க இது அழைக்கிறது. மாமன்ற செயல்பாடு முதலில் நம்முடைய மனநிலைகளை, ஆட்டிடியூட்ஸ், அதை புதுப்பிக்க அழைக்கிறது, பார்வைகளை. இக்கால அறிகுறிகளுக்கு நடுவில் கடவுளுடைய அழைப்பு, நம் திரு அவை அமைப்புகள் எப்படி வாழணும் என்கிறதுக்காக இது அழைக்கிறது. இக்காலத்தின் அழைப்பு. அதை அடுத்தது நம்முடைய ஃபாதர் அவர்கள் அவங்க சொல்றாங்க. எனவே அதிமுக்கிய நோக்கம் என்ன மாமன்றத்தினுடையது? மானுடத்தோடு கடவுளுடைய உரையாடலுக்கு உதவுவதுதான். ஹிஸ் டயலாக் வித் திஸ் ஹியூமனிட்டி. இந்த மானுடத்தோடு கடவுள் உரையாடி கொண்டிருக்கிறார். அதை நாம டிசர்ன் பண்ணி தெளிந்து தேர்ந்து உதவுறது தான். அனைவரும் இணைந்து இறை ஆட்சியை நோக்கி பயணிப்பதுவே இதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்ததாக இந்த இலச்சினை நான் சொல்ல முடியல, விட்டுறவா ஃபாஸ்ட். நீங்கள் உங்களுக்கு இதில் இருக்கும், நீங்கள் எல்லாருக்கும் இந்த புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எண் 4 அதை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். அதில் 5 காரியங்களை மட்டும் நான் அதிலிருந்து எடுத்துக்கிறேன், நீங்கள் வாசித்துக்கலாம். பிறகு முதலில் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு அடையாளத்தை பார்த்துக்குவோம். ஒன்று மரம் இருக்கிறதா? ஒரு மரம், சரிதானே? அது எப்படி தோன்றுகிறது உங்களுக்கு? கொஞ்சம் டிசைன்ஃபுல்லா இருக்கு இல்லையா? கம்பீரமான ஒரு மரம், வீரம் செறிந்த மரம். அது எதுக்காக தந்திருக்காங்கன்னா, அந்த குறியீடு சிலுவை என்கிறது முதல் அடையாளமாக, அதுதான் அதனுடைய முக்கிய அடையாளமாக இருக்கிறது. பார்த்த உடனே கண்ணை ஈர்க்கின்ற அடையாளமாக இருக்கு இந்த சிலுவை. அடுத்ததாக அதில் இருக்கு, அதுக்கு மேல ஒன்று இருக்கிறது, ரவுண்டா, கதிரவன், சூரியன், நற்கருணை. 3 இந்த மரத்தை மீண்டும் உற்று பார்ப்போம். அதனுடைய அந்த வடிவம்
கிளைகளைப் போல, சிறகுகளைப் போல இருக்கும். இதை குறிப்பிடுகிறது, தூய ஆவியாரை குறிப்பிடுகிறது. அது மரமாகவும் தோன்றணும், அது அசைவாடுகின்ற ஆவியாருடைய சிறகுகளை போல நமக்கு பார்வையில் தெரியணும். 4, இங்க இருக்கிற இந்த இறை மக்கள் சமமான தளத்தில் நிற்கின்ற இந்த மக்கள். 1000 என்பதால ஒரு ஸ்டூல் போடலை, அடுத்த ஆளுக்கு இன்னொரு பெஞ்சை போடலை, அதுக்கு அடுத்த ஆளு சேரும் போடலை. எல்லாரும் சமமான தளத்தில் நிற்கின்ற ஒருங்கிணைந்த ஒரு பயணப்படுகின்ற ஒரு குழுமத்தை நாம் பார்க்கிறோம். 15 நிழல் உருவங்கள். அதில் சிறார் முதல்ல நிற்கிறாங்க, இடையில் மாற்றுத்திறனாளி அந்த இதில் இருக்கிறாங்க, வீல் சேரில் இருக்கிறாங்க, முதியோர் இருக்கிறாங்க, அந்த கோலூன்றி நடக்கிறாங்க, இடையில் ஆயர், அருள் பணியாளர், அருள் சகோதரிகள், இப்படியெல்லாம் நிறைய இருக்க முதியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இது எதை குறிப்பிடுகிறது? வெவ்வேறு வாழ்க்கை சூழலில் வாழ்கின்ற மக்களை குறிப்பிடுகிறது. அவர்களும் பல வண்ணங்களில் இருக்கிறார்கள், எழுத்தும் பல வண்ணங்களில் இருக்கின்றன. அர்த்தம் பன்முக தன்மையை குறிப்பிடுகிறது. சர்ச் ஒரு சாரார், ஒரு இனத்தை சார்ந்தது அல்ல. ஆவியார் எப்பொழுதுமே எல்லைகளை கடந்து செல்வார் என்கிறதை அதுதான் அது வழிகாட்டுகிறார். எல்லைகளை கடந்து செல்கிறார், பன்முகத்தன்மையை கொண்டாடுகிறவர் ஆவியார். எல்லா மொழிகளிலும் அவர்கள் பேசினார்கள். கிரேக்கர்களும் எலாமித்தரும் அவர்கள் இவர்களை மெசொப்பொத்தேமியர் எல்லாரும் இருந்தாலும் தங்கள் மொழிகளில் கேட்டார்கள். வரங்கள் பல வகை, ஆவியார் ஒருவர். அதுதான் இது குறிக்கிறது. அடுத்த தயாரிப்பின் நோக்கம் எண் 6 நீங்க வாசித்துக் கொள்ளலாம், எளிதானது. எண் 6 உங்க இதில் எடுத்துக்கலாம். எனவே நான் உங்களுக்கு பின்னணி தான் தர விரும்புகிறேன். எனவே எண் 6 முதலில் கருத்துக்களை துணிச்சலோடு எடுத்துரைப்பதற்கு இது முக்கியமான தேவை. 2 முற்சார்பற்ற மனநிலையோடு, பிரிஜடிஸ் இல்லாமல் திறந்த மனநிலையோடு நாம் பிறருக்கு செவி மடுக்க வேண்டும். 3 இந்த புரிந்து இணைந்து செயல்படணும். 4 பிற கிறிஸ்தவ சபைகள், பிற சமயங்கள், அதை தாண்டி ஐடியாலஜி, சித்தாந்தங்கள் போன்றவற்றோடும் நாம் டயலாக், உரையாடல் நடத்த வேண்டும். அடுத்தது இதுதான் ஒரே பாணி என்று நற்செய்தி அறிவிப்பை விட்டுவிட்டு வாழ்க்கை சார்ந்த அல்லது மானிடம் சார்ந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் நாம் இணைந்து பயணிக்க முடியும் என்கிறது. அது எல்லா மக்களும் அதில் இணைய முடியும் இல்லையா? வேளாண் சட்டம் பின்வலிக்கப்பட்டிருக்கிறது என்று ரத்து என்று தெரிய வருகிறது. இனி அது சட்டமாகணும், அது ஒரு புறம். ஆனால் இது மக்களுக்கு எதிரானது என்று சேரும்போது அவர்கள் செய்கிறார்கள், எனவே நான் தனித்து விடலாம் என்கிற இது நற்செய்தி அறிவிப்பு. நாமும் பிறரோடு கரம் கோர்த்து கொள்ளும் பொழுது அது அங்கே எந்த சபையார், எந்த சமயம், எந்த நம்பிக்கை இல்லாதவர்களா கேள்விக்கு அப்பால் செல்கிறதும் நாம் இணைந்து மானிட உருவாக்குறது. 6 இணைந்து பயணிக்கும் திரு அவையாக நாம் பங்கேற்பது என்கிறது. இறுதியாக ஃபாதர் ஏதாவது சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன், அதை விட்டு விடுகிறேன் இல்லையா? உங்களுக்கு கேள்விக்கான ஒரு சில நிமிடங்கள் வேணும். இதில் மிக முக்கியமானது நாம் கருத்தாளர்கள். எனவே இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப உள்வாங்கி அதை எடுத்து போகணும்னு விரும்புகிறேன். இதைவிட ஒருவேளை இதே போன்ற முக்கியமானவர்கள் நம்முடைய பங்குக்கு செல்லும் பொழுது அருள் பணியாளர்கள், அது மிக முக்கியம். எனவே அடுத்த கட்ட தயாரிப்பு அவர்களோடு துறவரத்தாரோடு நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் தங்களுடைய செயல்பாடுகளினால் அதில் அழகு கொடுத்திருக்கும், பீயிங் த மென் ஆஃப் பிரேயர், அவர்கள் இறைவேண்டல்களின் மனிதர்களாக இருக்கிறதுனால் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவர்கள் இந்த இணைந்து பயணிக்கின்ற உணர்வை கொண்டு அவர்கள் போகணும். எனவே அவர்கள் தான் இதில் முக்கியமாக இருக்கணும். ஒரு பங்கில் போனோன்னா பழைய மாதிரி சரி கேள்வி கொடுங்க, நான் என் பிள்ளைகிட்ட கொடுத்து நான் செய்துக்குவேன், அது எனக்கு தெரியும், அப்படி சொல்கிற ஒரு அருள் பணியாளரால் இது செய்ய முடியாது இல்லையா? திறந்த மனநிலையோடு செவிமடுத்து கருத்தாளர்கள் அங்கும் பங்கில் ஒருங்கிணைப்பாளர் குழுக்களை உருவாக்கி எப்படி எல்லா மக்களையும் அடித்தளத்திலும் சென்று சேரலாம் என்கின்ற ஒரு உணர்வை கொண்டவர். அதுக்கு மிக முக்கியம். எங்கு தொடங்கலாம்? எல்லா பங்கேற்பு அமைப்புகளும் இந்த பங்கேற்பு அமைப்புகளுக்கு அப்பால் இருக்கிறதுலையும் கூட கலந்துரையாடல் நடத்தினால்தான் அங்கே கொடுத்துருக்கிறாங்க. There are number of participatory structures. பங்கேற்பு அமைப்புகள் நிறைய இருக்கு. எதெல்லாம்? அன்பியம் இருக்கு, திருத்துது கழகங்கள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு, அருள் பணி பேரவை இருக்கு, துணைக்குழுக்கள் இருக்கு, மறைவட்ட எக்ஸெட்ரா இருக்கலாம். இதையும் கடந்த ஆட்கள் இருக்கிறாங்களா? அவர்களை அதான் திருத்தந்தை சொல்கிறார், இதையும் கடந்திருக்கிற அவற்றிலிருந்தும்
பயணிக்கும் திரு அவை அல்லது இது வந்து அவற்றில்தான் பயணிக்கும் திரு அவை முளை விடுகிறதுன்னு சொல்றார். இவர்கள் வந்துட்டே இருப்பாங்க. நீ மீட்டிங் முடிங்கன்னா திரு அவை சார்ந்த இவங்கெல்லாம் செயல்படுகிற வந்துட்டு தான் இருப்பாங்க. வராமல் இருக்கிறாங்கல்ல, அங்கேயும் சென்று சேரும் பொழுதுதான் அந்த குரல் இங்கு அருமையாக ஒலிக்கும் பொழுது அங்குதான் பயணிக்கும் திரு அவை முளை விடுகிறது. சரியா? அப்போ அந்த எட்டுறது வரைக்கும் நம்முடைய இந்த செயல்பாடும் பணியும் இருக்கணும். அது நம்பிக்கை.